அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலையில் 5வது பாடலை பாடி அதற்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் வல்லதுவாய் எல்லாம் தான் ஆனதுவாய் எல்லாம் தான் அலதாய் சொல்லாலும் பொருளாலும் தோன்றும் அறிவாலும் துணிந்து அளக்க முடியாததாய் துரியவெளி கடந்த வல்லாளர் அனுபவத்தே அதுவாய் அவரும் மதித்திடுங்கால் அரியதுவாய் பெரியதுவாய் அணுவும் செல்லாத நிலைகளிலும் செல்லுவதாய் விளங்கும் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். பாருங்க, எவ்வளவு தெளிவான பாடல். எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் வல்லதுவாய் எல்லாம் தான் ஆனதுவாய் எல்லாம் தான் அலதாய் அப்படின்னு சொல்லி தெளிவாக இறைவனுடைய தன்மையை முதல்ல சொல்கிறாங்க. இதுக்கு அப்படியே ஞானசரியையில், அதாவது ஞானசரியில் எத்தனாவது பாடல்னா 14வது பாடல். தானே தானாகி எல்லாம் தானாகி அலனாய் தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான்கருவே வான்கருவின் முதலே வல்லால் என்று அன்பரெல்லாம் உள்ளா நின்று அவனை தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல் அமுதை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர் ஊனேயும் உடலாலும் அழியாது ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே. பாருங்க, எவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க. தானே தானாகி எல்லாம் தானாகி அலனாய், இங்கே சொன்ன அதே தான் அங்கேயும் சொல்லியிருக்காங்க. தனிப்பதியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தாயை எங்கே சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர். இது போன்று விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி இறைவனை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர் அங்கே செஞ்சால் ஊனேயும் உடலாலும் அழியா இது ஊழிதோறு ஓங்கும் உத்தம சித்தியை பெறுவீர் சத்தியம் சொன்னேனே. தெளிவாக சொல்லிட்டாங்க. இறைவன் எப்படிப்பட்டவன், அப்படிப்பட்ட இறைவனை சிற்சபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர். இங்கே சொல்லக்கூடிய விஷயமும் அங்கேயும் எடுத்தவனே அப்படி சொல்லிட்டாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். சொல்லாலும் பொருளாலும் தோன்றும் அறிவாலும் துணிந்து அளக்க முடியாததாய். சொல் பொருள் அறிவு இதனாலெல்லாம் இறைவன் அளக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய பாடல் இருக்குது. மகாதேவ மாலையிலேயே நிறைய பாடல் சொல்லியிருக்காங்க. அதில் சான்றா ஒரு பாடலில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். பாயிரம் மாமறை அனந்தம் அனந்தம் இன்னும் பார்ந்து அளந்து காண்டும் என பல்கான் மேவி ஆயிரம் ஆயிரம் முகங்களாலும் பன்னால் அளந்து அளந்து ஓர் அணுத்துணையும் அளவு காணாதே இறங்கி அழுது சிவ சிவ என்று ஏங்கி திரும்ப அருட்பெரு வழிவால் சிவமே என்றதாய் இறங்கி வளர்ப்பது போல் எம்போல்வாரை தன் அருளால் வளர்த்து என்றும் தாங்கும் தேவே. இங்கே என்ன சொல்கிறாங்க? பாயிரம் மாமறை அனந்தம் அனந்தம் நிறைய இருக்குது. அவற்றெல்லாம் போய் இறைவனை கண்டுகொள்ளலாம்னு சொல்லி எவ்வளவோ தேடியும் அணுத்துணையும் கண்டுபிடிக்க முடியலையாமா அப்படின்னு சொல்லி இந்த பாடல், இந்த மாதிரி நிறைய பாடல்களில் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வரிகள் அதான் சொல்லுது. சொல்லாலும் பொருளாலும் தோன்றும் அறிவாலும் துணிந்து அளக்க முடியாததாய். அதுவற்றினாலெல்லாம் அந்த இறைவனை கண்டுபிடிக்க முடியாது, அளந்து கண்டுகொள்ள முடியாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். துரிய வெளி கடந்த வல்லாளர் அனுபவத்தே அதுவாய்
அவரும் மதித்திடுங்கால் அரியதுவாய் பெரியதுவாய் அணுவும் செல்லாத நிலைகளிலும் செல்லுவதாய் விளங்கும் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இறைவனை எங்கே பார்க்கலாம், யார் பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்? துரிய வெளி கடந்த வல்லாளர் அனுபவத்தை அது அதுவாய் விளங்கும் அப்படின்றாங்க. அப்போ துரிய வெளி அப்படின்றாங்க, கடக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு அதே மகாதேவ மலையில் இந்த பாட்டு பாருங்கள். தோன்று பர சாக்கிரமும் கண்டோம், அந்த சொப்பனமும் கண்டோம், மேல் சுளுத்தி கண்டோம், ஆன்றபர துரிய நிலை கண்டோம், அப்பால் அது கண்டோம், அப்பாலாம் அதுவும் கண்டோம் என்ற உபசாந்த நிலை கண்டோம், அப்பால் இருந்த நினை காண்கிலோம் என்னே என்று சான்ற உபநிடங்களெல்லாம் வலுத்த நின்ற தன்மயமே சின்மயமே சகசத்தேவே. அதாவது சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, அதாவது நனவு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, இந்த மூணையும் கடந்து தான் துரிய நிலை வருது. அந்த துரிய நிலைக்கும் மேலே போகும்போது அவர் சொல்கிறாரு, அதுவும் கண்டோம், அது கண்டோம், அதுக்கப்புறம் அதுவும் கண்டோம், அதுக்கு மேலே உபசாந்த நிலை கண்டோம், அப்பால் இருந்த நினை காண்கிலோம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டானோ எப்படி நம்ம பார்க்க முடியும்? நானும் அவரும் ஒன்றாயிட்டோம், அந்த நிலை கண்டோம்னு சொல்லி இந்த மகாதேவ மலையில் தெளிவாக சொல்கிறாங்க. இந்த துரிய நிலைக்கு மேலே போனால் என்ன அனுபவம் கிடைக்கணும்? இன்னும் கூட சான்றா ஒரு பாடலில் இந்த துரிய நிலை அனுபவம் பெறுவதே ஒரு பெரிய பேரு, அதாவது துரிய நிலை அனுபவம் பெற்று அந்த அருட்பெரும் ஜோதியை காண்பதே பெறுவதில் அரிய பெரிய பேரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடல் பாருங்கள். துரிய மேல் பரவெளியிலே சுகநடம் புரியும் பெரியதோர் அருட்பெரும் ஜோதியை பெறுதலே எவைக்கும் அரிய பேரு, மற்றவையெல்லாம் எளியவே அறிமின் உரிய இம்மொழி மறைமொழி சத்தியம் உலகீர். பாருங்க, இதுதான் சத்தியமான வாக்கு. அதாவது துரிய மேல் பரவெளியிலே சுக நடம்புரியும் பெரியதோர் அருட்பெரும் ஜோதியை பெறுதலே எவைக்கும் அரிய பெரிய பேரு. தெளிவாக சொல்கிறாங்க. மற்றவையெல்லாம் எளியவே, அதெல்லாம் மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எளிமையான விஷயங்கள். அரிய பெற வேண்டிய பெரிய பேரு அருட்பெரும் ஜோதியை இந்த துரிய வெளி கடந்து இந்த சிற்சபையில் பெறுவதே, அதாவது சுகநடம் புரியும் பெரியதோர் அருட்பெரும் ஜோதியை பெறுதலே எங்கே? துரிய மேல் பரவெளியில் அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து இந்த மாதிரி துரிய மேல் அந்த பரவெளியில் அந்த அனுபவத்தை பெறுபவர்களுக்கு அந்த இறைவன் எப்படி இருப்பானாமா? அரியதுவாய் பெரியதுவாய் அணுவும் செல்லாத நிலைகளிலும் செல்லுவதாய் விளங்கும் திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். அப்போ அந்த துரிய மேல் அந்த நிலையில் அந்த அனுபவிப்பவர்களுக்கு அந்த அருட்பெரும் ஜோதி பெரிதினும் பெரிதாகவும் சிறிதினும் சிறிதாகவும் அரிதினும் அரிதாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த வரிகளில் சொல்கிறாங்க. இதுக்கு அப்படியே அகவல்ல, இதுக்கு சான்றா இந்த பாடல் பாருங்க. என்ன பாடல்னா, பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அருட்பெரும் ஜோதி. அதாவது அகவல் வரிகள் 151 152 தெளிவாக சொல்லியிருக்காங்க. பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அருட்பெரும் ஜோதி. இதுக்கு 3 சான்றாவே வள்ளல் பெருமான் திருவருட்பாலில் கொடுத்துருக்குறாங்க. பெரிதினும் பெரிதாய் இருப்பதற்கு ஒரு பாடலும், சிறிதினும் சிறிதாய் இருப்பதற்கு ஒரு பாடலும், அரிதினும் அரிதாம் இருப்பதற்கு ஒரு பாடலும் பாடி நாம் இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நான்முகர்கள் மிக பெரியராங் அவரீர் பெரியர் நாரணர்கள், மற்றவர்கள் நாடின் மிக பெரியர் வான்முகத்த உருத்திரர்கள், மற்றவரில் பெரியர் மகேஸ்வரர்கள் சதாசிவர்கள், மற்றவரில் பெரியர் மீன்முகத்த விந்து அதனில் பெரிது அதனில் நாதம் மிக பெரிது பறையதனில் மிக பெரியது அளவளவலின் ஆண்முகத்திற் பரம்பரம்தான் பெரிது அதனீர் பெரிதாய் ஆடுகின்ற சேவடி யார் அறிவார் கான் தோழி. வரிசையாக சொல்லிட்டே வராங்க. அந்த நான்முகர்கள் நாரணர்கள்
உருத்திரர்கள், மகேஸ்வரர்கள், சதாசிவம், யார் பெரியவர்கள் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வந்து விந்து, அதுக்கு மேலே பறை, பராபரம், பரம்பரம் இப்படியே சொல்லிட்டே வந்தவங்க அதனினும் பெரிது ஆடுகின்ற சேவடி யார் அறிவார் கான் தோழி அப்படின்னு சொல்லி பெரிதினும் பெரிதாக இறைவன் விளங்குவதாக இந்த பாடலில் சொல்கிறாங்க. இன்னொரு பாடலில் சிறியதினும் சிறிது அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, சிருட்டி ஒன்று சிற்றணுவில் சிறிது அதனில் சிறிது சினைத்த கரண கருவ சினைக்கருவில் சிறிது வெருட்டி யான் அம்மானிற் சிறிது மதியின் மிகச்சிறிது காட்டுகின்ற இயல் சுடர் ஒன்று அதனில் திருட்டுகின்ற சக்தி மிகச்சிறிது அதனில் கோடி சிறிது அதனிலோர் சிறிதாகும் திருச்சிற்றம்பலத்தே அருள் திறத்தில் நடிக்கின்ற என்னுடைய தலைவன் அருட்பெருமை எவர் உரைப்பார் அறியா என் தோழி அப்படின்னு சிறியதிலும் சிறியதாக அந்த அருட்பெரும் ஜோதி இருக்கிறான்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அடுத்த பாடல் அரியதினும் அரியதாக இறைவன் இருக்கிறான், அருட்பெருஞ்சோதி இருக்கிறான்றதுக்கு இந்த பாடல் அரிதாகி அரியதினும் அரியதாகி அனாதியாய் ஆதியாய் அருளதாகி பெரிதாகி பெரியதினும் பெரியதாகி பேதமாய் அபேதமாய் பிறங்கான் என்ற கரிதாகி வெளிதாகி கலைகளாகி கலை கடந்த பொருளாகி கரணாதீத தெரிதான வெளிநடுவில் அருளாய் வன்மை செலுங்கரண சுடராகி திகழும் தேவே. இங்கே அரியதிலும் அரியதாக அந்த அருட்பெரும் ஜோதி இருக்கிறான்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் எல்லா வரிகளுக்கும் நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். இப்போ இதுலேருந்து தெளிவு நம்மளுக்கு கிடச்சிருது. எப்படி சொன்னாங்க? முதல்ல எல்லாமாய் இருப்பது அந்த அருட்பெரும் ஜோதி. அடுத்து என்ன சொன்னாங்க? அந்த அருட்பெரும் ஜோதியை சொல்லாலும் பொருளாலும் அறிவினாலும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்றதுக்கு விளக்கம் பார்த்தோம். துரிய வெளி கடந்ததில் தான் அந்த அருட்பெரும் ஜோதி அனுபவம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் பெரிய பேரு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த அருட்பெரும் ஜோதி அந்த துரியம் கடந்த அந்த நிலையில் எப்படி விளங்குவான்னா, பெரிதினும் பெரிதாகவும் சிறிதினும் சிறிதாகவும் அரிதினும் அரிதாகவும் விளங்குவான் அப்படின்றதுக்கும் வள்ளலார் உரைநடை பகுதியில் சான்றாக அவர் பாடிய பாடல்களை எல்லாம் பாடி விளக்கி சொன்னோம். இது வரைக்கும் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாளைய பதிவில் தெய்வமணி மாலையின் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.